வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் வந்துருச்சு. கையில ரேங்க் இருக்கு. ஆனா ஒரே குழப்பமா இருக்கா? கவலையே வேணாம் வாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல இதை எல்லாத்தையும் ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். உங்க கடின உழைப்புக்கு பலன் கிடைச்சு உங்க ரேங்க் இப்போ உங்க கையில. ஆனா இந்த நம்பர்ஸ் எல்லாம் உண்மையிலே என்னதான் சொல்ல வருது? இத வச்சு நம்மளோட அடுத்த கட்டம் என்ன? வாங்க இந்த புதிரை உடைச்சு பார்க்கலாம். நாம இப்போ என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல உங்க ரேங்க்னா என்ன, மொத்த வேகன்சி எவ்வளோ, அதுல ரொம்ப முக்கியமான ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டை ஆழமா அனலைஸ் பண்ணுவோம். அப்புறம் ரிசர்வேஷன் விதிகள், மற்ற பதவிகளோட நிலைமை, கடைசியா இதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி, விஷயத்துக்கு வருவோம். உங்க ரேங்க் கார்டுல 2 முக்கியமான ரேங்க் இருக்கும். அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். இதுதாங்க ரொம்ப முக்கியம். 1 ஓவரால் ரேங்க், அதாவது தேர்வு எழுதின எல்லாரையும் சேர்த்து பார்க்கும்போது நீங்க எத்தனையாவது இடத்துல இருக்கீங்கன்னு சொல்றது. இன்னொன்னு கம்யூனல் ரேங்க். இது உங்க கம்யூனிட்டிக்குள்ள, அதாவது பிசி, எம்பிசி, எஸ்சின்னு உங்க சமுதாயத்துக்குள்ள மட்டும் நீங்க எத்தனாவது இடம்னு காட்டுறது. இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டாலே பாதி விளையாட்டு புரிஞ்சிடும். ஓகே, ரேங்க்னா என்னன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. இப்போ மொத்தமா எவ்ளோ வேலைக்கு நம்ம எல்லாரும் போட்டி போடுறோம்னு பார்க்கலாமா? இந்த முறை குரூப் 4 மூலமா மொத்தம் 4662 பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்க போகுது. நீங்களும் அதுல ஒருத்தரா இருக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். இந்த 4662 வேலைய எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பாருங்க. இதுல பாதிக்கு மேல, அதாவது 2426 போஸ்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் மற்றும் விஏஓக்கு மட்டும்தான். நிறைய பேர் ஆசைப்படுற பதவியும் இதுதான். அதனால இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இப்போ நாம இந்த செலக்ஷன் ப்ராசஸோட மையப்புள்ளிக்கு வந்துட்டோம். இந்த 2426 ஜூனியர் அசிஸ்டன்ட் பதவியை எப்படி நிரப்புறாங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும், மத்த எல்லா பதவிக்கும் நீங்களே ஈஸியா கணக்கு போட்டுடலாம். இங்க பாருங்க, ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் இவ்ளோ போஸ்ட்னு பிரிச்சிருக்காங்க. ஆனா இதுல நாம முதல்ல கவனிக்க வேண்டியது அந்த டாப்ல இருக்கிற ஜெனரல் டர்ன், அதாவது ஜிடி. அது ஏன் தெரியுமா? அப்போ இந்த முதல்ல இருக்கிற 705 வேலைய யாருக்கு கொடுப்பாங்க? இங்க தான் விஷயமே இருக்கு. இந்த ஜெனரல் டர்னுங்கிறது ஒரு ஓபன் காம்படிஷன். அதாவது நீங்க எந்த கம்யூனிட்டியா வேணா இருக்கலாம். உங்க ஓவரால் ரேங்க், மொத்தமா எடுத்த ரேங்க் டாப் 705 இருந்துச்சுன்னா உங்களுக்கு இங்க ஒரு சீட் கன்ஃபார்ம். இதுல திறமைக்கு மட்டும்தான் முதலிடம். சிம்பிளா சொல்லணும்னா, உங்க ஓவரால் ரேங்க் 705 இருக்கா, அப்போ உங்களுக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் வேலை 100% உறுதின்னு நம்பலாம். சரி, இப்போ ஜெனரல் டர்ன்ல 705 பேர் செலக்ட் ஆயிட்டாங்க. மீதி இடங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? இப்போதான் உங்க கம்யூனல் ரேங்கோட உண்மையான ஆட்டமே ஆரம்பிக்குது. ஒரு நிமிஷம், இங்க ஒரு சின்ன குழப்பம் வரலாம். பிசிக்கு 607 வேகன்சி தான் இருக்கு, ஆனா 1000 ரேங்க் வரைக்கும் சேஃப்னு சொல்றாங்களே, எப்படின்னு யோசிக்கிறீங்களா? ரொம்ப சிம்பிள். உங்க கம்யூனிட்டியில நல்ல மார்க் எடுத்த நிறைய பேர் ஏற்கனவே அந்த ஜெனரல் டர்ன்ல செலக்ட் ஆகி போயிருப்பாங்க. அதனால அவங்கள கழிச்சிட்டு பார்க்கும்போது உங்க கம்யூனல் ரேங்க் கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணுங்க, கதை இன்னும் முடியல. ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குள்ளேயும் இன்னும் சில ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கு. இதுதான் நிறைய பேரோட தலையெழுத்தையே மாத்த போற விஷயம். இதுக்கு பேரு இன்டர்னல் இல்லனா ஹாரிசான்டல் ரிசர்வேஷன். அதாவது உங்க கம்யூனிட்டிக்கு ஒதுக்கப்பட்ட சீட்ல குறிப்பிட்ட சதவீதம் பெண்களுக்கு, தமிழ் மீடியம்ல படிச்சவங்களுக்கு, முன்னாள் இராணுவத்தினருக்குன்னு தனியா ஒதுக்குவாங்க. உதாரணத்துக்கு இந்த பிசியோட 607 போஸ்ட் எடுத்துக்கலாம். இதுல 30% பெண்களுக்கும் 20% பிஎஸ்டிஎம் படிச்சவங்களுக்கும்னு பிரிச்சிருவாங்க. அப்போ நீங்க ஒரு பெண் வேட்பாளரா இருந்தா இல்ல பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் வச்சிருந்தா உங்களுக்கு மத்தவங்களை விட சான்ஸ் பல மடங்கு அதிகம். அப்போ யாருக்கெல்லாம் அட்வான்டேஜ் அதிகம்? பெண்கள், தமிழ் வழியில படிச்சவங்க, ஆதரவற்ற விதவைகள், மாற்றுத்திறனாளிகள். இதுல ஏதாவது ஒரு கேட்டகரியில நீங்க வந்தாலே உங்களுக்கு சான்ஸ் அதிகம். இதுல 2 கேட்டகரியில வந்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு பெண் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டா இருந்தா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரகாசமான வாய்ப்பு இருக்கு. இப்போ உங்களுக்கு இந்த முழு கணக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே ஃபார்முலாவை தான் நம்ம டைபிஸ்ட், ஸ்டெனோ, ஃபாரஸ்டர்னு மற்ற எல்லா பதவிக்கும் அப்ளை பண்ண போறோம். வாங்க அதையும் ஒரு பார்வை பார்த்துடலாம். இப்போ தட்டச்சர் பதவி எடுத்துக்கோங்க. மொத்தம் 1392 வேகன்சி. அதுல முதல்ல ஓவரால் ரேங்க்ல டாப் 432 பேர் ஜிடில போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல கம்யூனல் ரேங்க், அப்புறம் அதுக்குள்ள உள்ளிட ஒதுக்கீடு. அதே கதை தான். இதே மாதிரி ஃபாரஸ்டர் பணிக்கு விளையாட்டு வீரர்கள் மற்றும் பழங்குடியினர் இளைஞர்களுக்குன்னு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கூட இருக்கு. இதுல நீங்க தகுதியானவரா இருந்தா இது உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். சரி, இப்போ உங்க ரேங்க் வச்சு உங்க நிலைமை என்னன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அடுத்த ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்க்கலாம்.
முதல்ல டிஎன்பிஎஸ்சி அவங்க வெப்சைட்ல செலக்ட் ஆனவங்களோட ரெஜிஸ்டர்ட் நம்பர் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்புறம் உங்களுக்கு பர்சனலா எஸ்எம்எஸ் இல்லனா இமெயில் வரும். அதை பார்த்துட்டு உங்க ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் ஆன்லைன்ல அப்லோட் பண்ணி வெரிஃபை பண்ணணும். ஃபைனலா கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க. அங்க தான் நீங்க உங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டையும் போஸ்டிங் எடுத்தையும் செலக்ட் பண்ணுவீங்க. இந்த விளக்கம் உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்கும்னு நம்புறேன். இப்போ நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அடுத்த கட்டத்துக்கு தயாரா இருக்கிறது தான். உங்க எல்லா சர்டிஃபிகேட்டையும், குறிப்பா கம்யூனிட்டி, பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் இப்பவே ரெடியா எடுத்து வைங்க. உங்க வெற்றிக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.